நீங்க பென்டன் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்டன் மிஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. சொல்ல போனா யங்கர் பென் அப்படின்னு சொல்லிட்டு பென் வந்து யங்கா இருக்கும் போது பல டிஃப்ரெண்ட் மிஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பென் வந்து ஃபியூச்சர்ல பென் 10,000 ஆனதுக்கு அப்புறம் ஓல்டர் விஷனா பல விஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி பென்னோட விஷன்ஸ் வந்து பல டைமென்ஷனா வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது பென்டன் கிளாசிக்ல வர இந்த ஒரு ஐகானிக்கான பென் டென்னிசனை தான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பென்டன் அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த பெண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா 10 வயசு ஸ்கூல் பையன் வந்து தன்னோட ஹாலிடேஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அங்கிளான கிராண்ட்பா மேக்ஸ் கூடயும் தன்னோட கசினான குவென் டென்னிசன் கூடயும் ஒரு ட்ரிப் கிளம்புற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரிப்ல வந்து பென் டென்னிசனுக்கு வந்து ஆன்மிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த ஆன்மிட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு பென் பண்ணாத அட்டூழியம் தான் இல்ல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கும் அந்த சீரீஸ். சோ அதுக்கப்புறம் பென்டன் கிளாசிக்ல வர பென்டனோட லுக் அண்ட் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்திருப்பாங்க. அல்டிமேட் எலியன்ல ஒரு பென்னை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பென்டன் ஆம்னிவஸ்ல ஒரு யங்கர் பென்னை காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்டன் சீரீஸ்ல வர ஓல்டர் விஷனோட யங்கர் விஷன் தான் இவங்க. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யங்கர் விஷனும் ஓல்டர் விஷனும் ஒரே டைம்ல வந்து வாட்சை டேப் பண்ணாங்க அப்படின்னா ஒரே எலினா தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேராலையும் மாற முடியும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த பென்டன் விஷயம் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பென்டன் எலியன் ஃபோர்ஸ் அண்ட் பென்டன் அல்டிமேட் எலியன்ல வர பென் டென்னிசன் தான். இந்த பென்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 வருஷம் ஆன்மிட்ரிக்ஸை யூஸ் பண்ணாம கிராண்ட்பா மேக்ஸ் தொலைஞ்சு போனதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஆன்மிட்ரிக்ஸை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரீகேலிபிரேட் ஆயிருக்கும். அதாவது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிக்கிட்டு பல நியூ எலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆஸ்மத் வந்து பென்னோட வாட்ச்ல இருக்கிற மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென்னுக்கு வந்து 1 மில்லியன் எலியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஆல்பிடோ கிட்ட இருந்து அல்டிமேட்ரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பென் வாங்கினதுக்கு அப்புறம் பல நியூ அல்டிமேட் எலியன்ஸும் வந்து பென்னுக்கு கிடைச்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பென்டன் அல்டிமேட் எலியன்ல பென்னோட ஐடென்டிட்டியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென்னை வந்து ஹீரோவாவும் பாத்துட்டு இருப்பாங்க, வில்லனாவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் இந்த பென்டன் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான பென்டன் மிஷன் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பென்டன் மிஷனை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பென்டன் விஷனா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பென்டன் கிளாசிக்ல வர பென் 10,000 விஷனை தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 எபிசோட்ல தான் வந்து காமிச்சிருப்பாங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பென்டன் கிளாசிக்ல வர பென்னோட வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்மிட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கும். அதாவது கிளாசிக் ஆன்மிட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கும். அதை நீங்க என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பென் 10,000 வந்து வாட்ச் வந்து கெல்டாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, அதாவது ஏலியன் ஃபர்ஸ்ட்ல வந்து கெல்டி ரீகேலிபிரேட் ஆயிருக்கும். ஆனா இதுல வந்து கெல்டாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா பென் வளர்ற மாதிரியே வாட்சும் வளர்ந்துருக்கும். அதே மாதிரி சொல்ல போனா என்னதான் பென் 10,000 கிட்ட வந்து 10,000 ஏலியன் இருந்தாலும் பென்டன் கிளாசிக்ல யூஸ் பண்ணா அதே ஏலியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எதனால அப்படின்னா பென்னுக்கு வந்து இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிஸ் ஆயிருக்கும். அதனாலதான் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா இருக்கிறது பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் விஷனை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதுதான் அடுத்த பென் 10,000. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே பென்டன் சீரிஸ்ல வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வாட்ச் யூஸ் பண்ணி பென் ஹியூமனா இருக்கும் போதே ஏலியன்ஸோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், அப்படிதான் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது கார்ட்டூனுக்குலாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் மேன் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏலியனாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்டா இருக்கிறது பென்டன் ஆம்னிவர்ஸ் சீரிஸை பேஸ் பண்ணி காமிச்ச ஃபியூச்சர் விஷனான பென் 10Kவையும் பார்ப்போம். ஹோல் பென்டன் சீரிஸ்ல இந்த பென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பென் 10K வந்து சாதாரண ஆன்மிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போர் அடிச்சதுனால தானே ஒரு ஆன்மிட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணதுதான் பயான்மிட்ரிக்ஸ். இந்த பயான்மிட்ரிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஏலியன்ஸோட பவர்ஸையும் ஒரே ஏலியனா மெர்ஜ் பண்ணி கொடுக்கும், அதாவது ஃபியூஸ் பண்ணி கொடுக்கும். இததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஐடியா வந்து பென்னுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பென்டன் கிளாசிக்ல கூட நீங்க நோட் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஏலியனா வந்து பென் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது வாட்ச் வந்து பக் ஆயிருக்கும்.